சேலம் எடப்பாடியில் காதல் திருமணம் செய்ததால் கடத்தப்பட்ட பெண் தற்போது மீட்கப்பட்டுள்ளார். பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அப்பெண்ணை மீட்டுள்ளனர். மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்ய பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதனையும் மீறி அந்த பெண் திருமணம் செய்த நிலையில் அந்த பெண்ணை பெண் வீட்டாரே கடத்தி சென்ற நிலையில் தற்போது அந்த பெண்ணை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். எடப்பாடியை சேர்ந்த தனுஷ் கண்டன், தென்னாகரத்தை சேர்ந்த ரோஷினி ஆகியோர் ஒசூர்ல பணியாற்றி வரும்போது இருவருக்கும் ஏற்பட்ட காதல் காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோஷினி அந்த எதிர்ப்பையும் மீறி தனுஷை திருமணம் செய்திருந்தார். நேற்று பெண்ணின் பெற்றோர் எடப்பாடிக்கு சென்று அடியாட்களை வைத்து ரோஷினியை கடத்தி சென்றனர். கடத்த வந்த 5 பேரும் கையில் ஆயுதங்களை வைத்திருந்தது சிசிடிவி காட்சி பதிவாக இருந்தது. பெண் கடத்தல் தொடர்பாக எடப்பாடி காவல் நிலையத்தில் அவரது தனுஷின் பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில வழக்கு பதிவு செய்திருந்த எடப்பாடி காவல்துறையினர் பெண்ணாகரம் சென்று ரோஷினியின் பெற்றோரை விசாரணை நடத்தினர். அப்பொழுது ரோஷினி எங்கு மறைக்க வைக்கப்பட்டிருந்தார் என்பது தெரியவில்லை. இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்று 5 மணி அளவுல பெண்ணாகரம் அருகே உள்ள அவரது உறவினர் வீட்டில் ரோஷினியை அடைத்து வைத்திருந்ததாக தெரிய வந்திருந்தது. அதனை அடுத்து அவரை மீட்டு வந்தனர். ரோஷினியிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. யார் கடத்தினார்கள், கடத்தப்பட்ட நபர்கள் யார், எதற்காக கடத்தினார்கள் என்பது குறித்து முழு விவரம் பதிவு செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.